கோரிக்கை கிடக்கட்டுங்க, கோரிக்கை கிடக்கட்டும். இந்த கோரிக்கைக்காக வந்து இங்க வந்துகிட்டு இருக்கிறவங்க அங்கங்க ஸ்டேஷன்ல நிறுத்தி இருக்கிறாங்க. எந்த வகையிலுமே நான் 30 வருடமா அரசு பணியில இருக்கிறேன், தொழிற்சங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஒரு புது மாதிரியான அடக்குமுறைகளை வந்து இன்றைய தமிழக அரசு செய்யும் அப்படின்னு சொன்னா அதை உடைப்பதற்கு உழைக்கும் வர்க்கம் தயாராக இருக்கிறது சொல்றதுதான் கோரிக்கைக்கு முக்கியமான, அதை விட முக்கியமா நான் கருதுறேன். போராட விட மாட்டியா நீ? கிளம்புற ராத்திரி கூட போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கிற, என்ன தவறு பண்ணாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறவங்க குற்றம் பண்ணவங்க தான் போகணும். குற்றம் பண்ணாங்களா? லீவு நாள்ல வந்து போராடுறது ஒரு குற்றமா அப்படின்னு இந்த தமிழக அரசு கருது அப்படின்னு சொன்னா உங்களுடைய முடிவு வந்து விரைவில் முடிவுக்கு வரும், உங்களுடைய ஆட்சி முடிவுக்கு வரும் என்று நான் கருதுகிறேன். ஜெயலலிதா காலத்துல நாங்கெல்லாம் டிஸ்மிஸ் ஆனவங்க. 2 லட்சம் பேரை ஒரே ஆணையில வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. 7 மாதம் டிஸ்மிஸ்ல இருந்திருக்கிறோம். 900 பேர் பெர்மனண்டா டிஸ்மிஸ் ஆயிருக்கிறோம். அது எமர்ஜென்சி பீரியட்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு டிக்ளேர் பண்ண வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்களே எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்க. அன்னைக்கு இருக்கிற எல்பிஎஃப் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துச்சு. எல்லாம் சொல்லிட்டு கதை மீண்டும் தொடர்கிறது, சரித்திரம் மீண்டும் தொடர்கிறது அப்படின்னு சொன்னா டாஸ்மாக் எம்ப்ளாயிஸ் ஒரு கட்டுப்பாடாக இன்னைக்கு போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்கிற அத்தனை நெறிமுறைகளையும் நீங்க எங்க உட்காரணும், எங்க எந்திரிக்கணும், என்ன பேசணுங்கிறத இவங்க சொல்றாங்க. அதை கேட்டுக்கிட்டு நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இவ்வளவு அறவழி போராட்டத்தை கூட நீங்க அடக்குவதற்காக ராத்திரியோட ராத்திரியா கொண்டு போய் ஸ்டேஷன்ல கொண்டு என் தோழனை வச்சு அப்படின்னு சொன்னாங்க. எப்படியா செயல்படுறது சொல்லு, போராட்டத்துக்கு வழி இல்லைன்னு சொல்லு. தொழிலாளர்கள் பெற்ற போராட்டத்திற்கான உரிமை இல்லைன்னு டிக்ளேர் பண்ணு. சைலண்டா இருந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் வேலைகளை காமிக்கிறதுக்கு இந்த அரசு சரியல்ல. தொழிலாளி வர்க்கத்தின் சார்பாக நான் சொல்றேன். மதுரையில வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்துறோம். ராத்திரி எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு இரவுல சொல்றாங்க உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது, நீங்க காலையில கூடாதுங்கிறாங்க. என்னன்னு கேட்டோம்னு சொன்னா இல்ல மேலிடத்துல இருந்து வந்திருக்குது. மேலிடம் என்னன்னு கேட்டா மேலிடம்லாம் சொல்ல முடியாது, அவ்வளவுதாங்க, நீங்க போனீங்கன்னா கொட்டையை பிரிச்சுட்டு போக சொல்றாங்க. சாம்சங்ல போராடணும்னு சொன்னா கொட்டையை பிரிச்சுட்டு போறாங்க. அன்னைக்கு இதற்கு முன்னால நம்ம தோழமை சங்கங்கள் ஒரு நாள் வந்து 26ஆம் தேதி லீவ் அன்னைக்கு அன்னைக்கு வரும்போதே எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வீட்டுல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன கொடுமை அப்படின்னா என்ன சார்ந்த சங்கங்கள் இன்னைக்கு போராடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அன்னைக்கு வந்து யாருன்னு தெரியாம எந்த சங்கம்னு தெரியாம எல்லாரையும் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கிறாங்க. என்ன காட்டாட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்களான்னு நான் கேட்கிறேன். இந்த அரசிடம் கேட்கிறேன். இந்த கோரிக்கை ஒண்ணு புதுசு கிடையாது. நீங்களும் வந்திருக்கிறீங்க, அதிமுக வந்திருக்கிறாங்க, 21 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய பூராவும் இளமைக்கு குன்றாம வந்து இந்த வேலைக்கு வந்தவங்க இன்னைக்கு வந்து ரிட்டையர்ட் ஆக போறாங்க. இன்னமும் நாங்க வந்து எனக்கு பணி நிரந்தரம் கூட அதை கொடு இதை கொடுங்க கேட்டுக்கிட்டு ரோட்ல உட்காரணும்னு சொன்னா எவ்வளவு கேவலமான விஷயம். என்னையா உழைக்கிறவனுக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்களா? 10,000 14,000 மினிமம் வேஜஸ் சொல்லக்கூடிய குறைந்தபட்ச ஊதியம் கூட இன்னைக்கு 25,000 35,000 இருக்குது. 20 வருஷமா வேலை பார்த்து நான் 52,000 கோடி கொடுக்கிறேன், 42. அது அல்ல பிரச்சனை. எனக்கு நான் வந்து இளமையில போனேன், 20 வருஷம் 21 வருஷம் வேலை பார்த்துருக்கிறேன். நீ என்ன சம்பளம் கொடுத்துருக்கேங்கிற மட்டும் நீ பாரு. அதிமுக காலத்தில் இருக்கிற மந்திரியும் சொல்றாங்க இந்த 2-3 வாங்காதாங்க. இப்பயும் சொல்றாங்க இந்த 5-10 வாங்காத. 5-10ல எத்தனை பேரு பங்கு போடுறாங்க? உங்க அதிகாரிகள் பங்கு போடலையா? அரசியல் கட்சிக்காரன் பங்கு போடலையா? லோக்கல்ல இருக்கிற ரவுடி பங்கு போடலையா? நிறுத்துங்கிறேன். 5-10 எங்களுக்கு வேண்டாம். எனக்கு சம்பளம் 35,000ல இருந்து 40,000 50,000 கூட நாங்க டீசெண்டா வாழ்ந்துட்டு போறோம்னு சொல்றோம். பென்ஷன் கேட்கறது என்னமோ உங்களுக்கு எல்லாம் பென்ஷன் வேணுமான்னு கேட்கறாங்க, அதிகாரி கேட்கறாங்க. ஏய், அறிவியலை தவிர பென்ஷன் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவா. இந்த சர்வீஸ் ரெண்டட் டு தி கவர்மெண்ட். அவன் பண்ண பணிக்கு வந்து நீ கொடுக்கறது ஓய்வூதியத்துல கொடுக்கணும்னு சொல்லி போட்டு அந்த ஓய்வூதிய சட்டம் சொல்லுது. எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க உங்ககிட்ட எப்படி வாங்குறதுன்னு தெரியும். இந்த போராட்டம் ஒரு தொடக்கம். இன்னமும் இருக்கிற சங்கங்களை எல்லாம் இணைத்துக் கொண்டு கடையை மூடுறது தவிர எங்களுக்கு நோதர ஆல்டர்னேட்டிவ். கடையை மூடுவோம், அரசாங்கத்தை சந்திக்க வைப்போம் என்று எச்சரித்து வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.